வணக்கம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற காணொளி, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வீட்டிலே இலகுவா செய்யக்கூடிய ஒரு சிறிய பரிசோதனை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்று பார்த்தோம் அப்படின்னா, பேக்கிங் சோடா, கொஞ்சம் வினிகர், கொஞ்சம் ஃபுட் கலரிங், கொஞ்சம் மற்றும் சிறிய கண்ணாடி கிண்ணம். இப்ப நாங்கள் கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதுக்குள்ள 2 மேசை கரண்டி. பேக்கிங் சோடாவை விட்டுக் கொள்ளுங்கள். அதன் மேல் சில துளி ஃபுட் கலர் சேர்த்துக் கொள்ளுங்கள். இப்ப அதுக்குள்ள வினிகர் கொஞ்சத்தையே சேருங்கோ. வாவ்! இது இப்படி ஒரு மாயமா? ஒரு நுரை போல வெடிப்பு வெளியில வாரத பார்க்குறீங்களா? ஆமாங்க. இதுதான் காபனீரோட சைடு வாயு. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, பேக்கிங் சோடா ஒரு காரம். வினிகர் அமிலம். இந்த அமிலமும் காரமும் சேரும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு காஸ் உருவாகுது. அந்த கேஸ் வெளியே வரும்போது நுரை மற்றும் வெடிப்பு போல ஒரு தோற்றமாய் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இங்கே நாங்கள் ஃபுட் கலரிங் சேர்க்கிறது வார நுரை லாவா போல அழகாக இருக்கும். அதற்காகத்தான் அதே போல சோப்பு நுரையை கொஞ்சம் சேர்த்தால் இன்னும் அதிகமான நுரை வெளியே தள்ளும். வேறு ஒரு காரணங்களும் இல்லை. ஒட்டுமொத்தமாக கூறப்போனால் பேக்கிங் சோடாவும் வினிகரும் சேரும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வாயு உருவாகும். இந்த பரிசோதனையை எல்லோரும் இலகுவாக வீட்டிலே செய்து பார்க்க முடியும். ஆம் நண்பர்களே, இந்த விஞ்ஞான பரிசோதனை உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் இந்த பேக்கிங் சோடாவும் வினிகரும் சேரும்போது உருவாகும் நுரை போன்றதை உங்களுக்கு வீடியோவாக போட்டு இருக்கிறேன். நீங்களும் பார்த்து கொள்ள முடியும். நன்றி. இன்னொரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.